அழாதீங்க அழாதீங்கம்மா, ஒன்றும் இல்லை, அழாதீங்க. இதுதான் சார் நான் சொன்ன குழந்தை. பாவம் தாயை பிரிஞ்ச ஏக்கத்திலையும் தாய்ப்பால் இல்லாமையும் குழந்தை வந்ததுலேருந்தே அழுதுகிட்டே இருக்கு. எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இனி அந்த கர்த்தர் தான் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு இந்த குழந்தைக்கு ஆறுதலை கொடுக்கணும். சிஸ்டர், குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. நீங்க செக்கை வாங்கிட்டு குழந்தைய உள்ள கொண்டு போய் சமாதானம் பண்ணுங்க. சரிங்க சார், குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் செக்கை குழந்தை கையிலே கொடுத்துருங்க. சார், குழந்தை உங்கள் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. ஒருவேளை குழந்தைக்கு உங்களை பார்க்கும்போது பழக்கமான யாராவது மாதிரி தோணுதோ என்னவோ தெரியல. 6 மாத குழந்தைக்கு அந்த அளவுக்கு தெரியாதுனாலும் குழந்தை உங்கள் கையை பிடிச்சதுனால ஒரு தடவை குழந்தைய தூக்கிட்டு கொடுங்க சார். கொடுங்க. வாவிண்ணிலாவே வாடாத பூவே, என் வாழ்வில் மீண்டும் என என்ற தாயே, கண்ணோடு இமையாய் சுகமான சுமையாய் இரு கையிலேந்தி தாலாட்டுவேனே, காற்றோடு தலை கோதி நதியோடு தவிழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே, பனியோடு விளையாடி மலரோஞ்சலாடி தரை வந்து தமிழ் பேசும் இரு கால் வெண்ணிலவே. அது இந்த குட்டி பாப்பாக்கு அம்மா அப்பா இல்ல, அதான் பாவம் அழுது. அது இங்க இருக்கிறவங்க கொடுப்பாங்க அபி. அதுக்கு என்ன பண்றது அபி? இந்த குட்டி பாப்பாக்கு தான் அம்மா அப்பா இல்லையே, அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த குட்டி பாப்பாவை பாத்துக்குவாங்க. ஐயோ அபி, அப்படியெல்லாம் பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் முடியாது அபி. இந்த பாப்பாக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் இங்க இருக்கிறவங்க இந்த பாப்பாவை நல்லா தான் பாத்துக்குவாங்க. சரி அபி, நான் அழாதேன்னு சொல்றேன், நீ ஃபீல் பண்ணாத, பாப்பா சரியாயிடும். செல்லக்குட்டி அழாதீங்க. சார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். குழந்தை காலையில வந்ததுல இருந்தே அழுதுகிட்டே தான் இருந்தது. எங்க யாராலையுமே குழந்தைய சமாதானம் பண்ண முடியல. இது வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு வந்த குழந்தைங்கள்லாம் 2 வயசு 3 வயசுன்னு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க. அதனால விளையாட்டு பொருள் பொம்மைன்னு கொடுத்து சமாதானம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த குழந்தை 6 மாத குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கே, என்ன சொல்லி சமாதானம் பண்ணுறதுன்னே தெரியாமல் நாங்கள் எல்லாரும் ரொம்பவே தவிச்சு போயிருந்தோம். என்ன செஞ்சும் குழந்தை சமாதானம் ஆகலை, அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. பால் கொடுத்தப்பவும் பால் குடிக்கல, அழுது அழுது அப்படியே டயர்டாகி தூங்கிருச்சு. இப்போ எந்திரிச்சதும் திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. இனி எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஆனால் உங்கள் கையில் வந்ததுமே குழந்தை அழுகையை நிறுத்திருச்சு சார். குழந்தைக்கு உங்ககிட்ட இருக்கும்போது ஏதோ ரொம்ப பழக்கமானவங்க கிட்ட இருக்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ குழந்தை அழுகியே நிறுத்திருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். சார், அப்புறம் இந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா ஏதாவது பேர் வச்சுருக்காங்களா? இந்த குழந்தையோட பேர் என்னன்னு தெரியல. இந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தவரும் இந்த குழந்தையோட பேர் விவரம் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. அதனால நாங்கள் ஆசிரமத்தில் இருக்கவங்க இந்த குழந்தை வந்ததும் இந்த குழந்தைக்கு நிலான்னு பேர் வைக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஆமாம்மா, இந்த குழந்தை பார்க்க அந்த நிலா மாதிரியே அழகாக இருக்குல்ல, அதான் இந்த குழந்தைக்கு நாங்கள் நிலான்னு பேர் வைக்கலான்னு இருக்கோம். சார், எங்க யாருக்கிட்டையுமே சமாதானம் ஆகாத குழந்தை உங்க கையில வந்ததும் அழுகே நிறுத்திட்டா. அதுவும் இல்லாம எங்க ஆசிரமத்துக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கவங்க அந்த குழந்தைக்கு பேர் வச்சா அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க வாயாலே அந்த குழந்தைக்கு நிலான்னு பேர் வச்சிருங்க சார். ஐயோ, நான் எப்படி? அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர்.
ஆதரவு இல்லாத இவ்ளோ குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுத்து பாத்துக்கிறீங்க. இந்த குழந்தையும் இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்க போறீங்க. உங்களை விட நல்ல மனசு இருக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அதனால இந்த குழந்தைக்கு நீங்களே பேர் வச்சிருங்க சிஸ்டர். இல்ல சார், பரவாயில்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க பேர் தெரியாம வந்த எத்தனையோ குழந்தைங்களுக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம். ஆனா இந்த குழந்தை ரொம்ப ஸ்பெஷலான குழந்தை. இந்த குழந்தை இன்னைக்கு இந்த ஆசிரமத்துக்கு வந்த நேரம் தான் எங்க குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்றதுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்லவர் கிடைச்சிருக்காரு. அதனால இந்த குழந்தைக்கு நீங்க பேர் வச்சாதான் சார் சரியா இருக்கும். இந்த குழந்தைக்கு நீங்களே உங்க வாயால நிலான்னு பேர் வைங்க சார். நிலான்னு வச்சாலும் சரி, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பேர் தோணுனா அதை கூட நீங்க வைங்க சார். ஏ ஐஷு, எனக்கு சீக்கிரமா ஒன்ன மாதிரியே கியூட்டா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா? பெண் குழந்தையா? எந்த எனக்கு பெண் குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா ஐஷு, எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் எனக்கும் ஒன்ன மாதிரியே கியூட்டா ஒரு பெண் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைக்கு நான் ரியான்னு பேர் வைக்கணும். ரியா. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பேரு வேற ஏதாவது இருந்தாலும் வைங்க சார். இல்ல சிஸ்டர், நான் நிலானே வைக்கிறேன். நிலா. கர்த்தரே, இந்த குழந்தை நிலாவை நீங்க தான் தாயும் தகப்பனுமா இருந்து ஆசீர்வதிக்கணும். இடி சிம்ரனு, இடிச்சது போதும், கொஞ்சோண்டு வெத்தலை எனக்கும் தா. எனக்கும் தெரியாது டி சிம்ரனு, கொஞ்சோண்டு இடிச்சு தாட்டி. இங்க இருங்க மனுஷரே, பிள்ளை தெரியாதுன்னு சொன்னா ஒத்துக்கிடலாம். ஆனா உங்களுக்கு வெத்தலை குத்த தெரியாதாக்கு? அப்புறம் நான் தான் பல்லில தவிக்க முடியலன்னு வெத்தலைய குத்திட்டீங்க. உங்களுக்கு என்ன மனுஷரே? நீங்க தான் இப்ப கரும்பு கொடுத்தாலும் கடிச்சே தின்னுடுவீரு. அம்பட்டு பல்லும் நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வெத்தலை குத்தி கொடுக்கணும்? அப்படியே தின்னுங்க. என்ன டி சிம்ரனு, அப்படியே திங்கிறதுக்கு நீ உன் கையால வெத்தலைய குத்தி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இல்லையாக்கு? உன் கையால குத்தி கொடுக்கற வெத்தலை தனி ருசியா இருக்கு முட்டி. இருக்கு கொஞ்சம் போங்க தான். என்னடி சிம்ரன், வெத்தலை தானே கேட்ட, அதுக்கு என்னத்துக்கு நீ இப்படி வெக்கப்படுற? ஆமா, வெக்கப்படுதாவ பிள்ளை முன்னாடி. கொஞ்சம் சும்மா இருங்க அத்தா. சும்மா பாட்டி, எனக்கு வெத்தலை வேணும் தாங்க. இது நண்டு குட்டி, இந்த வெத்தலை எல்லாம் குழந்தைக்கு தின்னப்படாதுடி. அதுலயும் உன் அப்பாண்டா டாக்டர் அதை திங்கப்படாது இதை திங்கப்படாதுன்னு 1008 கண்டிஷன் சொல்லுவாரு. இல்லைண்டாலே உன் அப்பா நீ இந்த வீட்டுக்கு வரையில நானும் தாத்தாவும் சேர்ந்து உனக்கு முட்டாயி அப்புறம் பண்டமெல்லாம் வாங்கி தரோம், அதை சாப்பிட்டு தான் நீ கெட்டு போயிட்டேன்னு சொல்லி திட்டிட்டு கிடக்காரு. இதுல வேற நான் உனக்கு வெத்தலை கொடுத்தேன்னு தெரிஞ்சதுட்டு வச்சுக்க, ஆம்பிட்டு சாப்பிட என்னையும் தாத்தாவையும் நல்லா திட்டுவாரு. அதெல்லாம் திட்ட மாட்டாரு சிம்மு பாட்டி. அப்பா கிட்ட நான் வெத்தலை சாப்பிட்டே சொல்ல மாட்டேன். எனக்கு வெத்தலை கொடுங்க. சொல்ல மாட்டேன். நீ சொல்லலன்றாலும் வெத்தலை தின்னு வாயெல்லாம் செவந்து போகும். அப்புறம் அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அதுவும் இல்லாம சின்ன பிள்ளைங்க வெத்தலை திண்டா மாடு முட்டு முட்டி, அதனால வெத்தலை எல்லாம் திங்கப்படாது, சரியா? மாடு முட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் முட்டாது சிம்மு பாட்டி. அப்புறம் நான் வெத்தலை சாப்பிட்டேன்னா மாடுக்கு அப்படி தெரியும். ஏட்டி சிம்ரனு, நீ என்ன இந்த காலத்து பிள்ளைகள நம்ம பிள்ளைங்க மாதிரி பேர பிள்ளைங்க மாதிரி என்னத்தையாவது சொல்லி ஏமாத்தி போடலான்னு நினைச்சிட்டியாக்கு? நம்ம பேர பிள்ளைகளையே நம்மளால ஏமாத்த முடியாது, நல்ல விவரமா தான் இருக்குங்க. அதுகளோட பிள்ளைங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. எல்லாம் நல்ல விவரமா இருக்குங்கட்டி, என்ன சொல்லி ஏமாத்த முடியாது. எவ்வளவு அறிவா பேசுதுங்க பாரு. ஐயோ ஆமாத்தா, அதை சொல்லுங்க. இந்த காலத்து பிள்ளைகிட்ட எதனையாவது சொல்ல முடியுதா? வாயை திறக்க முடியுதா? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்குதுங்க. ஐயோ எடி நண்டு குட்டி, உனக்கு வெத்தலை வேணும்னா நாளைக்கு காலையில தரேன்டி. இப்ப நான் உனக்கு வெத்தலை கொடுத்தேன்னு வெயி, நீ இப்ப வீட்டுக்கு போயிடுவ. அப்புறம் உன் அப்பா உன் வாயில வெத்தலைய பார்த்தா அப்புறம் நான் கொடுத்தேன்னு சொன்னா என்னை தான் திட்டுவாரு. நாளைக்கு காலையில நீ வரும்போது உனக்கு நான் வெத்தலை தரேன்டி செல்லம். இப்ப வேணாம்டி. சரி, அப்ப நாளைக்கு வெத்தலை தரணும். சேட்டி நண்டு குட்டி தாரேன்டி. அப்ப சிம்மு பாட்டி, உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நானும் பேபியும் ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்க ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. குட்டி பாப்பாவா? எந்த குட்டி பாப்பாமா? அதான் நம்ம சின்னவன் சொன்னானேங்க, நம்ம நண்டு குட்டியோட பிறந்த நாளைக்கு ஏதோ அனாத ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னு. அதுக்கு தான் காலையில இந்த நண்டு குட்டியை கூட்டிட்டு சின்னவன் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தான். அங்க நிறைய குழந்தைங்க இருந்திருக்கும்ல, அதுதான் சொல்லுதாட்டு இருக்கு. ஓ அப்படியா? அம்மா தாத்தா, அங்க நிறைய அண்ணா அக்கா எல்லாரும் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குட்டி பாப்பா தான் இருந்துச்சு. அந்த குட்டி பாப்பா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த குட்டி பாப்பாக்கு பேபி தான் நிலான்னு பேர் வச்சா.
ஓ அப்படியா கண்ணு பிள்ளைக்கு உன் மாமன் தான் பேரு வச்சானாக்கு. ஆமா, அதுல உங்களுக்கு ரொம்ப தான் பெருமை. நம்ம சின்னவனுக்கு கல்யாணம் முடிஞ்சுதா 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கம் ஆக போகுது. அந்த பிள்ளை ஒழுங்கா நம்ம சின்னவனோட சேர்ந்து வாழ்ந்திருந்தா இன்னத்துக்கு பிள்ளை பெற்று சொந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருக்க வேண்டியது. விட்டுட்டு போனவன் அவ பாட்டுக்கு அவனுக்கு என்னன்னு விட்டுட்டு போயிட்டான். ஆனா நம்ம பேரை இன்னும் ஒத்தையில கிடந்து கஷ்டப்பட்டு ஊராம் பிள்ளைகளா பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். அனாதை குழந்தைங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற நம்ம பேரை வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. அவனுக்கு அந்த கடவுள் ஒரு நல்லது பண்ண மாட்டேங்கிறாரு. சிம்ரன் ஆரம்பிச்சிட்டியாக்கு. இங்க சும்மா கிணத்துக்கு இதை சொல்லி புலம்புறதுனால ஏதாவது ஆக போதா? இங்க எல்லாம் சரியா போகும். கடவுள் நல்லவர்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம பேரை நல்லவன், அவன் அந்த கடவுள் எவ்வளவுதான் சோதிச்சாலும் அவனை கைவிட மாட்டாரு. ஆமா, கைவிட மாட்டாருன்னு நம்பிக்கிட்டு தான் நானும் இருக்கேன். எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கிடக்கேன். ஆனா எங்க போனவன் விட்டுட்டு போயிட்டா, அவனும் வர மாட்டேங்க. சரி, இவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பான்னு பொண்ணு பார்த்தாலும் எந்த பிள்ளையும் வேண்டாம் வேண்டாம்னு இவனை தட்டி கழிச்சுட்டே கிடக்க. நம்ம பேத்தியோட பிள்ளைகளை நம்ம தூக்கி எடுத்து கொஞ்சம் வளர்த்திட்டோம். அதே போல நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நம்ம சின்னவ பிள்ளைய பாத்துட மாட்டோமான்னு இருக்கேன். ஆனா அது நடக்க மாட்டே தெரியலையேங்க. இது சிம்ரனை விளக்க வச்ச நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாயில வர வார்த்தையை பாரு. இங்க சீக்கிரத்துல நம்ம பேர வாழ்க்கை சரியா போவோம். அதை நீ நானும் பார்க்க தான் போறோம். நீ சொன்ன மாதிரி அவன் பிள்ளைய நம்ம 2 பேரும் தூக்கி கொஞ்சத்தான் போறோம். கொஞ்சம் புலம்புறத நிறுத்து. இனி அவன் வர்ற நேரத்துல புலம்பிக்கிட்டு இருந்தானா அதுக்கு வேற அவன் வந்து சத்தம் போடுவேன். ஆமா, அவன் எங்கிட்ட இந்நேரத்துல வர போறேன். எப்ப பார்த்தாலும் 11 மணி 12 மணின்னு பாதி ராத்திரில தானே வருவேன். அவன் என்னதுக்கு நேரங்காலத்தோட வந்திருக்கேன். வேலை நேரத்துல முடிஞ்சாலும் வீட்டுக்கு வர மாட்டானே. வந்துட்டாதான் நான் கல்யாணம் அது இதுன்னு என்னத்தையாவது பேசுவேன்னு சொல்லி வேலை முடிஞ்சாலும் வீட்டுக்கு வராம எங்கனையாச்சும் இருப்பேன். சரி விடுடி சிம்ரனு, அவன் வரும்போது வருவான். அப்புறம் இன்னும் என்ன நேரம் ஆகுது? அபிக்குட்டியை கூப்பிடுறதுக்கு மாப்பிள்ளை நேரத்துக்கு வந்திருப்பாரு, இன்னும் காணோம். ஆமா, அவர் வர நேரம் தான் இன்னும் காணோம். ஒருவேளை ஆஸ்பத்திரியில வேலை முடியலையே என்னவோ. இருக்கு அங்க சைல்டு கண்ணு வேற புள்ளிய வச்சுக்கிட்டு ஒத்தையில கிடக்கும். மாப்பிள்ளை வர நேரமாகுமோ என்னமோ. நான் அபிக்குட்டியை கொண்டு போய் அங்க சைல்டு கண்ணு வீட்டை விட்டுட்டு வரேன் இரு. சரிங்க அக்கா, கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வர நேரம் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் வாங்க. இல்லனா பேத்தி பிள்ளையில வச்சுக்கிட்டு தனியா இருப்பேன். சரி சிம்ரனு, நீ பாத்துட்டு நீ உள்ள போய் கதவை பூட்டிக்க. நான் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரிங்க